வணக்கம். வெல்கம் டு டிஜே இன்டீரியர்ஸ். இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரேமும் செக்ஷனும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து உட்டன் டைப்பில் பார்த்துருப்பீங்க, அலுமினியத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் செக்ஷனும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து தான் என்னுடைய நம்பரை செலக்ட் பண்ணி நிறைய பேர்த்திட்ட விசாரிச்சு என்கிட்ட இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சர்வேஸ் மேட் ஹெவியில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். இதான் அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இது பார்த்தீங்கன்னா உட்டன் கலரில் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து எங்களுக்கு எந்த டபுள் கலருமே வேண்டாம் அப்படின்றதுனால உடன்ல ஒரே கலராக பண்ணியிருக்கோம். டார்க் யூபிவிசி ஹெவி மேட்ல பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் க்ளோசிங் மட்டும்தான். ஓகேங்களா? எல்லாமே அவுட்டர் க்ளோசிங் தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரேமு செக்ஷன் போட்டு பாருங்க. ஃப்ரேமு செக்ஷன் போட்டு இந்த பார்டர் மாதிரி தெரியும் பாருங்க. இந்த மாதிரி போட்டு போட்டது தான் ஃப்ரேமு செக்ஷன். அது என்னங்க ஃப்ரேமு செக்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. இதுதான் பாருங்க, பார்டர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது மாதிரி போட்டு பண்ணா அது பேர் தான் ஃப்ரேமு செக்ஷனு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டிரா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல ஒரு சின்னதா மூஞ்சி பார்க்குற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டாங்க. சும்மா சிம்பிளா பண்ணி கொடுத்துருவோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம் தான். இதுவே அவுட்டர் க்ளோசிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரேம் பண்ணி அவுட்டர் க்ளோசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் செவரும் கட்டியிருந்தாங்க. வேண்டாங்க செவரு தெரிய வேணாம்னு சொன்னாங்க. இதுவுமே ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மேலே அப்படியே லாஃப்ட் ஃப்ரேம் செக்ஷன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, இது நல்லா தெரியும். ஃப்ரேம் செக்ஷன் போட்டு, இது ஃப்ரேம் இது செக்ஷன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டிங் டேபிள். சும்மா உட்காந்து வரணுன்றதுக்காக ஃபோல்டிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லாவே தாங்கும். ஓகேங்களா? இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து வாஷ் பேஷனு. ஆக்சுவலாக அவங்க வந்து வேற மாதிரி செவத்தில் ஃபிட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன்னாங்க. நாங்கள் தான் இந்த ஐடியா கொடுத்தோம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு மேலே பாருங்க டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து வேற கூட மாற்றிக்கலாம். இப்போ செவத்துலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நாங்கள் மோல்டிங் மாதிரி பண்ணி விட்டோம்னா நம்மளால மாற்ற முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி வாஷ் பேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் ரெண்டாவது பெட்ரூமு. இதுவுமே அவுட்டர் க்ளோசிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க, உள்ள எல்லாமே கடப்பாக்கள் அவங்களே வச்சிருந்தாங்க. அவுட்டர் க்ளோசிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுப்பீங்கன்னு. பாருங்க, இது அவுட்டர் க்ளோசிங், ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க இந்த கடப்பாக்கள் எல்லாம் வைக்கல அப்படின்னா நாங்கள் இங்கே ஸ்லாப் போடுறப்ப இங்கேயுமே மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இங்கேயுமே மெஷர்மெண்ட் எங்கெங்க எங்களுடைய பீஸ் வருதோ அங்கே எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இதுமே தான் அவுட்டர் க்ளோசிங் மட்டும் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப அந்த கீழே வரைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால சிம்பிளா ஒரு நீட்டா போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் வந்து கீழே வந்து அவுட்டர் க்ளோசிங் மட்டும் பண்ணிட்டு மேலே லாஃப்ட்
எல்லாமே ஃப்ரேம் செக்ஷன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் இது பாத்தீங்களா, இது வந்து ஃபுல்லாவே நாங்க பாக்ஸ் டைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பூ டிசைன்லாம் போட்டு எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசில பண்ண மாதிரியே இருக்காது. இங்க வந்து ஒரு ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்க ஒரு ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன், இதெல்லாம் நீங்க எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி கழுவிட்டு நீங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்டா போகும். 304ல போட்டிருக்கோம் கிரேடு. ஓகேங்களா, 304ல போட்டீங்கன்னா உங்களுக்கு துருவே பிடிக்காது. உங்களுக்கு நீட்டா சாஃப்ட் க்ளோசர் மாதிரி போகும். அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ல ஒரு கேஸ் போறதுக்காக எல்டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்ஸே நாங்க பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பண்ணி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வெஜிடபிள் பேஸ்கெட் கிடைக்காதனால நாங்களே வந்து செஞ்சு வெஜிடபிள் பேஸ்கெட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இந்த கேப் விட்டுருக்கோம். 3 வெஜிடபிள் பேஸ்கெட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சா ரூமு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப கஸ்டமர்கிட்ட ஒரே ஒரு இது மாதிரி தான் சொன்னோம். அதாவது ஒரு வாரத்தில் ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு மட்டும் பண்ணிக்கலாம், பண்ணி மேலே கோபுரம் வச்சுக்கலாம்னு சொன்னோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி சிஎன்சி கட்டிங்லாம் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு கஸ்டமர்கிட்ட சொன்னோம். ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 650 தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஒவ்வொன்றா சொன்னோம், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சு. இதோடைய சிஎன்சி கட்டிங்லாம் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. உள்ள எல்லாமே வால் பேனலிங் பண்ணி நம்மளே ஃபுல் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் போட்ட மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து கிளாஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படையல் வச்சு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே 2 டோரு. இதோடைய ஃபுல் மேலே கோபுரம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட்டு. டிவி யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6:45க்கு 8 தான் மெஷர் பண்ணோம். அதுக்கப்புறம் சொன்னோம், இந்த மாதிரி ஃபுல்லாக வால் பேனலிங் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குனான்னு சொன்னோம். லைட் செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்களே உங்களுக்கு கீழே லைட் செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே அப்படிதான். இது வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் போட்டு சாக்கோ கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கஸ்டமர்கிட்ட சொன்னோம். ஒத்துக்கிட்டாங்க. அவர் சிங்கிள் கலர் தான் ஆக்சுவலாக கேட்டாங்க. இல்லைனா டிவி ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு சாக்கோ அவுட்டெல்லாம் சாக்கோ கொடுத்துட்டு இன்னர் மட்டும் நாங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்லாப்லாம் எதுவுமே பாக்ஸ்லாம் வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதுனாங்க. அதனால 3 தட்டுப்பலகை மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 3 ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் இது வால் பேனலிங் பண்ணிருக்கோம். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திட்டு மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அவங்களும் நிறைய டிசைன் சொன்னாங்க. நாங்களும் இது உடஞ்சி காமிச்சோம். இதே சிம்பிளா நீட்டா இருக்கு சார் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி சைட்ல ஒரு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் பண்ணி ஒரு 6 தூண் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களை வுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும், யூபிவிசியில் பண்ண மாதிரியே இருக்காது. பாருங்க சார், மேலெல்லாம் வால் பேனலிங் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ண மாதிரியே இருக்கும், உங்களுக்கு யூபிவிசியில் பண்ண மாதிரியே இருக்காது. இதோடைய ஃபுல் இமேஜ் அப்படியே டோட்டலாக ஃபுல் இமேஜ் அப்படி பார்த்துருங்க. பூஜை ரூமு இது எல்லாமே ஒரு ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. இது வந்து ஷூ ஸ்டாண்டு உங்களுக்கு அவர் வந்து எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்காக ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக பாருங்க யூபிஎஸ் வச்சிருக்காங்க. யூபிஎஸ்க்காக ஒரு பாக்ஸ் கேட்டு இந்த மாதிரி கேப் டோர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எல்லாமே வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் வுட்டில் ஃபினிஷிங் கொடுத்துருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் செக்ஷனும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுலேயே நம்ம வுட்டன் டைப்பும் பண்ணலாம், அதுவும் இன்னும் நல்ல லுக்கு வரும். கஸ்டமர் வந்து எனக்கு பட்ஜெட்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுனால இந்த இதை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பட்ஜெட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா லுக்கு கொண்டு வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் சேர்ந்து வரும். ஓகேங்களா, நாங்கள் வந்து சர்வீஸ் மெட்டீரியல்லையே உங்களுக்கு வுட்டன் டைப்பு சாஃப்ட் க்ளோஸ் வச்சு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, வந்து சர்வீஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் பாலிவுட்டும் பண்ணுறாங்க, பாலிவுட்டும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பாலிவுட்டோட சர்வீஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா, மெட்டீரியல் மட்டும் நல்லா சூஸ் பண்ணுங்க, கலரும் அதே மாதிரி நல்லா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வுட்டன் கலர்ல சிங்கிள் கலர்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை வுட்டில் போட்ட மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கஸ்டமர் எங்களுக்கு யூடியூப் பார்த்து தான் இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, அவங்க வீடும் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் சொல்கிற மாதிரி தான், எங்களுக்கு ஒரு டாய்லெட்டோட ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கேயே வந்து தங்கி உங்களுக்கு பண்ணி சொன்ன டைமில் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா, எதாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரை என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாமல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.